வணக்கம் எல்லாருக்கும். பிள்ளைகள் கேட்டாங்கன்னு சொல்லி ஸ்பெகட்டி செய்கிறேன். இது அந்த பீஃபில் உள்ள மின்ஸ் மீட், கிரவுண்டட் பீஃப்னு சொல்லுவாங்க. அதில் தண்ணி போகிறதுக்கு நல்லா நீங்கள் வதக்கி எடுத்துட்டு அதுக்கு பிறகு 2 வகையான பாஸ்டா சாஸ் இருக்குது. அந்த சாஸை விட்டுட்டு உங்களுக்கு தேவையான அளவு உப்பு உரப்பெல்லாம் போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி செய்ய வேண்டியதான். அதுக்கு பிறகு நீங்கள் மெக்கரோனியோ ஸ்பெகட்டியோ எதுனாலும் இந்த சாஸை அதோட மிக்ஸ் பண்ண வேண்டியது. அதுக்கு பிறகு விருப்பமான மாதிரி நீங்கள் சீஸ் போட்டு பிரட்டி எடுத்து செய்யலாம். ஸோ இது நான் நாளைக்கு பிள்ளைகள் ஸ்கூலுக்கு வேணுமென்றனால அந்த சாஸை நான் செஞ்சு வைக்கிறேன். செஞ்சு வச்சேன்னு சொன்னால் நான் நாளைக்கு காலையில் டக்குன்னு மெக்கரோனியை புதுசாக நான் அவிச்சிட்டு அப்போ பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு கொண்டு போகிறதுக்காக ஈஸிக்காக நான் இன்றைக்கி கொஞ்சத்தை செஞ்சுட்டு மிச்சத்தை அந்த சாஸை மட்டும் நான் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். சரியா? ஸோ அப்போ எனக்கு அது லேஸாக இருக்கும். அப்போ ஃப்ரெஷ்ஷாக அவங்களுக்கு ஸ்பெகட்டியோ மெக்கரோனியோ செஞ்சு கொடுக்குறதுக்கு. பிறகு வேறையை நாங்கள் எங்களுக்குண்டு நானும் இவரும் மாமியும் சாப்பிட்றதுக்காக காளான். ஸோ காளான் நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கும். சும்மா லெசான எண்ணெய் விட்டுட்டு வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகா எல்லாம் போட்டு நல்லா பிரட்டி கொஞ்சம் ஓரளவு வரும்போது கட்டைத்தூளை போடணும். போட்டுட்டு லாஸ்ட்டாக உப்பு விடுங்க. முதல்ல உப்பு விட்டேன்னு சொன்னால் தண்ணி நிறைய வந்துக்கிட்டு இருக்கும். பிறகு என்னது மஞ்சத்தூள். ஸோ இது சிம்பிள் அண்ட் ஹெல்த்தி வே. ரொம்ப காளான் அவிக்கக்கூடாது. ஓரளவு லேஸ் அந்த அரை இதோடு இருக்குன்னு சாப்பிட்னா சத்து எடுத்துக்கொள்ளலாம். ஸோ காளான் செஞ்சேன். இந்த சண்டே எந்த ஸ்பெஷல்னால இன்னைக்கு நிறைய ஐட்டம் செஞ்சது. பருப்பு, மஞ்சள் சோறு, சிக்கன் கறி, கத்திரிக்காய் கறி. ஸோ இப்படி விதவிதமாக செஞ்சது. சிக்கன் கறி தேங்காய் பால் விட்டு செஞ்சேன்னா, பருப்பு தாளிச்சேன். பிறகு சாலட் வேறையா. ஸோ இதுதான் நாங்கள் எங்களுக்கு சமைச்சது. பிள்ளைகளுக்கு ஸ்பெகட்டி. ஸோ அங்கால ஜெலவும் இருக்குது. ஸோ ஜெலவும் செஞ்சது அடிக்கடி அவங்க கேட்பாங்க இருந்துட்டு நான் செஞ்சு கொடுக்குறது. ஸோ இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலாக இன்றைக்கி இப்படி தான் சாப்பாடு போச்சு. ஸோ மஞ்சள் சோறு நான் ரைஸ் குக்கரில் வேறையா நான் சிக்கனை வேறையா புரட்டியும் விட்டேன். கால் இதை குழம்பாக்கி விட்டேன். இது லாஸ்ட்டாக தான் இது நானே என்னுடைய மேக் தூள். சரியா? அதை லாஸ்ட்டாக போட்டு புரட்டணும் அந்த இறைச்சிக்கு. அது நல்லா இருக்கும். எல்லா விதமான இதையும் வறுத்து போட்டு லாஸ்ட்டாக நீங்கள் அப்படி தூவினீங்கன்னா டேஸ்டாக இருக்கும். ஸோ மஞ்சள் சோறு எல்லாம் ரைஸ் குக்கர்லேயே தான் நெய் விட்டு மஞ்சள் எல்லாம் விட்டு செஞ்சது. ஸோ இன்றைக்கி சாப்பாடு இப்படி தான் போச்சு. யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்றதை காமெண்ட் செக்ஷனில் போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.